அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இயல் 1 தமிழ் சொல் வளம் இதில் இருந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடியதை நம்ம லைன் பை லைனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? இதற்கான விடை பார்க்கலாமா? மகாகவி பாரதியார். அடுத்த கேள்விக்கு போகலாமா? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான விடை தெய்வநேய பாவாணர். அடுத்த கேள்வி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். விடை தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணத்தை கூறியவர். இதற்கான விடை கால்டுவெல். அடுத்த கேள்வி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. விடை மலேசியா. அடுத்த கேள்வி. தாவரங்களின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். இதற்கான விடை தாள், தண்டு, கோல், களி, களை, அடி. இது எல்லாமே என்னது? தாவரங்களோட அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். அடுத்த கேள்வி. நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். இதற்கான விடை தாள். அடுத்த கேள்வி. கீரை, வாழை போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் தண்டு. அதாவது கீரை தண்டு, வாழைத்தண்டு சொல்லுவோம். இதுதான் தாவரத்தோட அடிப்பகுதி. அடுத்து நெட்டி, மிளகாய் செடி போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். இதற்கான விடை கோல். அடுத்து கரும்பு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். இதற்கான விடை களி. அடுத்து மூங்கில் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். இதற்கான விடை களை. அடுத்த கேள்வி. புலி, வேம்பு உள்ளிட்ட மரங்களின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் அடி. இதற்கான விடை இங்கே கொடுத்துட்டேன். அதாவது கேள்வி வந்து புலி, வேம்பு உள்ளிட்ட மரங்களின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன வரும்? அடி. அடுத்து அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை என்னன்னு சொல்லுவோங்கிறத கண்டுபிடிங்க. அது மாதிரி கவையிலிருந்து பிரிவது என்ன வரும்? கொம்பிலிருந்து பிரிவதை என்ன சொற்களாக நம்ம வந்து குறிப்போம். அது மாதிரி கிளையிலிருந்து பிரிவது, சினையிலிருந்து பிரிவது, போத்திலிருந்து பிரிவது, குச்சியிலிருந்து பிரிவது. இது மரத்தோட அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளை. இதற்கான விடை வந்து இதிலேயே இருக்குது, நம்மளுக்கு ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ இதற்கான விடை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதற்கான விடையை பார்த்துடலாமா? அதாவது உங்கள் புத்தகத்திலேயே 10ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை என்னது? கவை. கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு. இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் விடை இதே மாதிரி கேள்வியும் விடையும் கொடுத்துட்டேன்னா, கவைனா கவையிலிருந்து பிரியக்கூடிய, இப்போ மாபெரும் கிளைனா கவை, அந்த கவை எடுத்துக்கலாம். அப்போ கவையிலிருந்து பிரிவது என்னது? கொம்பு, கொப்பு. அடுத்து கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை. அப்போ கிளையிலிருந்து பிரிவது சினை. சினையிலிருந்து பிரிவது போத்து. போத்திலிருந்து பிரிவது குச்சி. குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு. இதுதான் இதற்கான விடை. இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தேர்வில் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நெல், புல் முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல். நெல், புல்ல இலை வகைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா
தாள். அடுத்து சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல். சோளம், கரும்புக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? அதோட இலை வகைகள் தோகை. அடுத்து தென்னை, பனை முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல். தென்னை, பனை இதோட இலை வகைகள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதற்கான விடை ஓலை. அடுத்து காய்ந்த தாள் தோகையை குறிக்கும் சொல். அதாவது காய்ந்த தாள் தோகையை குறிக்கும் சொல் என்ன சொல்லுவோம்? சண்டு. அதே காய்ந்த இலையை குறிக்கும் சொல், அதாவது காய்ந்த தாள் தோகையை குறிக்கிறது சண்டு. காய்ந்த இலையை குறிக்கும் சொல் என்ன வரும்? இது உங்களுக்கு கேள்விகள் வரலாம் தேர்வில். சருகு. அடுத்து புளி, வேம்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல். புளி, வேம்புலாம் இருக்குல்ல, அதோட இலை வகைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலை. அடுத்து நம்மளுக்கு கேள்வி குலைப்பெயர் வகைகள். அது குலைப்பெயர் வகைகள் நம்மளுக்கு இருக்கும். இப்போ அவரை, துவரை இதோட குலைப்பெயர் வகை என்னன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச விடை கண்டுபிடிங்க. கொடிமுந்திரி, கொடிமுந்திரினா திராட்சை. வாழை, கேழ்வரகு இதோட குலைப்பெயர் நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது கொத்தா சேர்ந்து இருக்கும். குலைனாவே நம்ம என்ன சொல்லுவோம்? சேர்ந்து இருக்கக்கூடியது. இதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? இப்போ அவரை, துவரைக்கெலாம் என்ன வரும்? கொடிமுந்திரி, திராட்சைக்கு வாழை, கேழ்வரகு இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோன்னு பார்க்கலாம். நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ விடை பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள். அவரை, துவரைன்னா என்னன்னு சொல்லுவோம்? அதில் குலைய கொத்து. கொடிமுந்திரி, திராட்சைனா குலை. வாழைக்கு தாறு. கேழ்வரகுக்கு என்ன சொல்லுவோம்? கதிர். சரியா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இது குலைப்பெயரோட வகைகள். இதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பழத்தின் தோல் மிக மெல்லியது என்பதை குறிக்கும் சொல். பழத்தோட தோல் மிக மெல்லியதாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இதற்கான விடை பார்க்கலாமா? தொலி. சரியா? அடுத்த கேள்வி போகலாம். பழத்தின் தோல் மிக வன்மையானதாக குறிக்கும் சொல். அதாவது கடினமாக இருக்கும்ல, வன்மைன்னு என்னது? கடினம். கடினமான பகுதி என்ன சொல்லுவோம்? தோல் பகுதி கடினமாக இருந்துச்சுன்னா ஓடு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? பழத்தின் தோல் மிக வன்மையானது குறிக்கும் சொல் ஓடு. அடுத்து முழு சுரையின் ஓடு. சுரைக்காய் இருக்கும், அதோட ஓடு இருக்குல்ல, அதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சுரைக்காயோட ஓட்டு பகுதி என்னன்னு சொல்லுவோம்? குடுக்கை. என்னது? குடுக்கை. அடுத்து தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. தேங்காய் இருக்குதுல்ல, அதோட மேற்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. இதற்கான விடை பார்க்கலாம். விடை பாருங்க, மட்டை. தேங்காயோட மேற்பகுதி என்னன்னு சொல்லுவோம்? மட்டை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, தானியங்கள். இப்போ தானியங்கள் அப்படின்னா நம்ம என்ன? மணிப்பெயர் வகைன்னு சொல்லுவோம். இப்போ தானியங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னென்னா, இப்போ நெல், புல், கம்பு முதலிய தானியங்களை குறிக்கும் சொல் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவரை, உளுந்து இதை குறிக்கும் சொல். வேர்க்கடலை, கொண்டைக்கடலை இதை குறிக்கும் சொல். கத்தரி, மிளகாய், புளி, காஞ்சிரை, நச்சுமரம், வேம்பு, ஆமணக்கு, மா, பனை, தென்னை, அவரை, துவரை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை தானியங்கள். இதை நம்ம என்னான்னு சொல்லுவோம்? அதோட விதைகளை. அதுக்கு மணி அப்படின்னு நம்ம இன்னொரு பெயர் இருக்குது தானியங்களுக்கு. தாவரங்கள் இருக்கக்கூடிய தானியங்களுக்கு என்ன இன்னொரு பெயர் என்னது? மணி. அந்த விதைகளை என்னென்னு சொல்லுவோம்? இதற்கான விடையை பார்த்துடலாமா? இதற்கான விடையை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெல், கம்பு, நெல், புல் இதுக்கு கம்பு முதலிய தானியங்கள் கூலம். இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. கூலம்னு சொல்லுவோம். தானியங்கள் என்னென்னு சொல்லுவோம்? கூலம். அவரை, உளுந்தெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? பயிறு. வேர்க்கடலை, கொண்டைக்கடலைலாம் கடலை. கத்தரி, மிளகாய் விதை. புளி, காஞ்சிரை, நச்சுமரம்னா கால். வேம்பு, ஆமணக்கு முத்து. மாப்பனை கொட்டை. தென்னை தேங்காய். அவரை, துவரை முதிரைன்னு சொல்லுவோம். சரி, அவரை, துவரை என்னது? முதிரை தான் இதற்கான விடை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேர்வில் வரலாம் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, தாவரங்களில் விளையும் தானியங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ தான் நம்ம இதற்கான விடை சொன்னோம். கண்டுபிடிங்க. இப்போ தாவரங்கள் விளையக்கூடிய தானியங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மணி. அதுக்கு இன்னொரு பெயர் என்னது? மணி. சரியா?
இப்போ நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலையை குறிக்கும் சொல். நெல், கத்தரியோட இளநிலையை நம்ம என்ன சொல்லுவோம்? இளநிலை நாற்று. இளநிலைனாவே தெரியும், நம்ம விதையிலிருந்து முளைத்து வரக்கூடிய அந்த இளநிலை தான். அது என்னன்னு சொல்லுவோம்? நாற்று. நெல் நாற்று, கத்தரி நாற்று. அடுத்து மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலையை குறிக்கும் சொல். இதுக்கு என்ன சொல்லுவோம்? கன்று. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்றுன்னு சொல்கிறோமா இல்லையா? கன்று. அடுத்து தென்னையின் இளநிலையை குறிக்கும் சொல். தென்னையை என்னன்னு சொல்லுவோம்? இளநிலை கண்டுபிடிங்க. இதற்கான விடை பார்க்கலாமா? பிள்ளை. அதை தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோமா இல்லையா? பிள்ளை, இளநிலை. அடுத்து பனையின் இளநிலையை குறிக்கும் சொல். பனை மரத்தோட இளநிலை என்னன்னு சொல்லுவோம்? இதற்கான விடை மடலி அல்லது வடலி. ரெண்டுமே பனையோட இளநிலையை குறிக்கக்கூடிய சொல். எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. 1 by 1 அந்த 1 மார்க்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இன்டீரியர் கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஏன்னா நான் லைன் பை லைனாகவே எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கேள்விகள். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலிய அச்சேரிய மொழி. இது உங்களுக்கு பாடப்பகுதியில் கீழே கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் இதிலிருந்து கூட நம்மளுக்கு கேட்கலாம். அதனால் லைன் பை லைனாக படிக்கிறப்ப எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும். அப்போ இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எந்த மொழி அப்படின்னா தமிழ். அடுத்து போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லிசுபன். சரியா? அந்த லிசுபனில் 1554 எந்த நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? 1554ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய நாட்டில் பார்த்தா எந்த நூல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலோட பெயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வருடத்தையும் தெரிஞ்சுக்கலாம், எந்த நாடுங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதை எல்லாமே சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதற்கான விடை கார்டிலா. கார்டிலா அப்படிங்கிற நூல் தான் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரியா? எப்போ எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1554. அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வேணாலும் தேர்வில் வரலாம். அடுத்து அந்த கார்டிலா என்னும் நூல் டேஸ் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டிருக்குது கார்டிலாங்கிற நூல் அப்படின்னா எந்த மொழியிலனா ரோமன் மொழி. ரோமன் வரி வடிவில் தான் கார்டிலா அப்படிங்கிற நூல் அச்சிடப்பட்டிருக்குது. அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.